கருணைக்கடலே பட்லி, மூசாவை வென்று வெற்றி முகத்தோடு தான் வந்து உன்னை சந்திக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் மூன்றாவது சுமங்கலி விஷயத்தில் உன்னை சந்திக்காமல் உன் ஆலோசனை பெறாமல் வெற்றி கனியை தவறவிட்ட சம்பவம் மீண்டும் நிகழ்ந்து விடக்கூடாது. என் கண்முன் தோன்றி உன் பக்தன் இந்த லீஸ்வாங்கை காக்கும் உபாயத்தை கூறு. பக்தனே லீஸ்வாங், வெற்றி முகத்தோடு வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று சென்ற நீ உன் முகம் எனக்கு மறந்து போவதற்குள்ளாவது இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று வந்து நின்ற உன்னை மெச்சுகிறேன். பட்லி, உன்னை மதிக்காமல் நான் அப்படி செய்யவில்லை. சுயமாக நின்று பெற்ற வெற்றி உன்னை மகிழ்விக்கும் என்ற எண்ணத்தில்தான் நான் அப்படி செய்தேன். தவறென்றால் என்னை மன்னித்துவிடு. உன் ஊன் உயிர் அதில் ஊறியிருக்கும் எண்ணங்கள் அனைத்தையும் அறிந்தவன் நான். அதனால் தான் நீ அழைக்கும் போதெல்லாம் ஓடி வருகிறேன். சரி, அழைத்த காரணத்தை கூறு. மூசாவும் அவன் குடும்பமும் நான் வஞ்சகமாக ஆயிஷாவிடம் பெற்ற தானத்தை திரும்பப் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். மூசாவுக்கு இப்படி ஒரு சோதனை? எந்த எதிரிதான் தோற்போம் என்று தெரிந்தே தானத்தை கொடுப்பான்? பாவம் மூசா, உன்னிடம் தானம் பெற முடியாமல் தவிக்கப் போகிறார். இந்த விஷயத்தில் வெற்றி உனக்குத்தான் என்பது உறுதியாகிவிட்டது. இதில் என் ஆலோசனை எதற்கு? ஆயிஷா தானத்தை என்னிடமிருந்து திரும்பிப் பெற என்னை இழுத்துச் செல்ல புண்ணிய ஒளிகளே அனுப்பப் போகிறாள். புண்ணிய ஒளிகள் சுமங்கலிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவை, மாபெரும் சக்தி பெற்றவை. அவற்றை எதிர்க்கவோ தடுக்கவோ என்னால் முடியாது. புண்ணிய ஒளிகள் என்னை இழுத்துச் செல்லா வண்ணம் தாங்களே காத்திருட வேண்டும். நாடி வந்த பக்தனை காக்க வேண்டியது என் கடமை. என் சக்தி எல்லாம் திரட்டி உன்னை சுற்றி மந்திர கட்டுகளால் வேலி அமைக்கிறேன். அதை மீறி ஆயிஷா அனுப்பும் புண்ணிய ஒளிகள் உன்னை நெருங்கவே முடியாது. நன்றி தெய்வமே. இனி குறையொன்றும் இல்லை. வெற்றி உனக்கே. வருகிறேன். குருவே, இப்ப புரியுதா? இதுக்குதான் பட்லிய பாருங்க நான் அடிச்சுக்கிட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? இல்லடா, என்னைக்கு அந்த மூசாவின் தோல்வி முகத்தை பார்க்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷம். அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. சொல்லுங்க மம்மி. 3 கிலோ பாமாயில், 4 கிலோ சர்க்கரை, ஓகே, 5 பாக்கெட் சேமியா. கரெக்டா எழுது. டீ தூள் 2 கிலோ. அப்புறம் பைத்தம்பருப்பு 2 கிலோ. டீ தூள் பைத்தம்பருப்பு ஒரு 5 கிலோ. அப்புறமா அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ், பால்காரன், பேப்பர்காரன், கேபிள்காரன் இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்க வேணாமா மம்மி? அப்பா வாங்குற சம்பளத்தை மொத்தமா மளிகை கடைக்காரர்கிட்டே கொடுத்தா எப்படி மம்மி? கொஞ்சமாச்சும் மிச்சம் வைங்க. அடிச்சேன்னா பாரு, எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. நீ எனக்கு ஐடியா கொடுக்காத. அவரை விடுங்க மம்மி. லிஸ்ட் ஓவரா? வேற ஏதாவது வாங்கணுமா? இல்ல வேணாம், அவ்வளவுதான். வேற ஏதாவது ஞாபகம் வந்தா நம்ம அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். முதல்ல இந்த லிஸ்ட்டை போட்டு கொடுக்க சொல்லு. சரிம்மா. கௌதம், சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. பத்ரம். வரமா? வா கௌதம். வரமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
கௌதம், அந்த மளிகை கடைக்கார வேற ஈவினிங் வந்து லிஸ்ட போட்டு வாங்கிக்க சொல்றாரு. மறுபடியும் போறதுல என்ன ப்ராப்ளம்னா, ஈவினிங் நமக்கு டியூஷன் வேற இருக்கு. இப்போ என்னடா பண்றது? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்பாவை டியூட்டில இருந்து வரும்போது வாங்கிட்டு சொல்லலாமா? என்ன நீ விவரம் தெரியாத பொண்ணா இருக்க? நாம வந்தோமா 2 சாக்லேட் சாப்பிட்டோமா, ஈவினிங் வந்தா இன்னும் 2 சாக்லேட் சாப்பிடலாம்ல. சரியான தீனி பண்டாரமா இருப்ப போல இருக்கு. லட்சிவா, இன்னைக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படியாவது நம்ம குழந்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும். கொஞ்சம் வேகமா போய் அம்மா, அங்க போறது நம்ம கீதா தானே? இல்லம்மா, அது நம்ம கீதா இல்ல. அவ கீதா தான். அவ எங்க போறான்னு நான் ஃபாலோ பண்ணி பார்க்க போறேன். அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, என்ன கௌரி இது? டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதான்டா எனக்கும் புரியல. அம்மா, அம்மா, கீதா, கீதா. அம்மா, வேண்டாம்மா. இது யார் வீடுன்னே தெரியல. நீங்க பாட்டுல கீதா கீதான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ம்ஹும். இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. கீதாவை நானே கூட்டிட்டு போறேன். என்னம்மா அங்க வேஸ்டா டிவி ஓடிட்டு இருக்கு? நீங்க எங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி பார்க்கலையா? இல்லம்மா, பவர் போயிடுச்சு. கரண்ட் வந்தது தானா ஆன் ஆயிடுச்சு. ஆமா, என்ன 2 பேரும் கை வேஸ்ட் வரீங்க? இல்லம்மா, கடையில நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஈவினிங் வர சொல்லிருக்காங்க. ஈவினிங்கா? ஈவினிங் தான் உங்களுக்கு டியூஷன் இருக்கு. யார் போய் வாங்குவாங்க? சரி, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். கீதா, கீதா. கீதாவா? நம்ம வீட்ல யாரும் கீதா இல்லையே. யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. கீதா. வேணாம்மா, ஐயா தேடுவாங்க. ஐயாவோட வந்து கீதாவை கூட்டிட்டு போலாம். நீங்க போறதுன்னா தாராளமா போலாம். கீதா இல்லாம நான் இங்க இருந்து வர மாட்டேன். போங்க. கீதா, வா கீதா, போலாம். இங்க இருங்க, கீதாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, அன்னைக்கு ஒரு ஆன்ட்டி நான் தான் அவங்க மக கீதான்னு சொல்லி என்னை தேடிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ அந்த ஆன்ட்டி என்னை தேடி இங்க வந்திருக்காங்கம்மா. அப்படியா? வீடு தேடி வந்திருக்காங்களா? சரி, வா, என்னன்னு பார்க்கலாம். கீதா, கீதா. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? என் குழந்தை வேணும். யாரு உன் குழந்தை? தோ இவதான்.
இவதான் என் குழந்தை. என்ன விளையாடுறியா? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் குழந்தைய பார்த்து உன் குழந்தைன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவ என்னோட பொண்ணுதான். இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? மத்தவங்க குழந்தைய தான் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு. இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. மரியாதையா என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க. ஏய், இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். ஏய், என்கிட்ட அடி வாங்காம நீ போக மாட்ட போல இருக்கு. யார் அடி வாங்குறது? என் பொண்ணு நீங்க கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட அடி வாங்கணுமா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? வாகிட்டா போலாம். ஏய், குழந்தை விடு, குழந்தை விடுன்னு சொல்றல. முடியாது. யாரு கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறது? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வாகிட்டா போலாம். விடு. ஏய், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. ஏய், மரியாதையா என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஏய், யாருகிட்ட கை நீட்டி பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. முதல்ல இங்க இருந்து போ. போ. உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். என் பொண்ணு எனக்கு கொடுத்துரு. உன் படம் யாருக்கு வேணும்? படத்தை பார்த்து மயங்குறவ நான் இல்ல. இவ உன் குழந்தையே இல்ல. இல்ல, இவ ஏன் பொண்ணுதான். கௌரி, நீ உள்ள போ. உள்ள போ. இல்ல, கீதா, நீ கூட விடு வா. அவளை. கீதா, அம்மா கூட வா. பைத்தியமா? விடு அவளை. விடு சொல்றேன்ல. பொண்ணு, என்ன பண்ற பாரு. போ. வெளிய போ. வெளிய போ. கீதா, போடி. போ இங்க இருந்து. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? இனிமே என் வீட்டுக்கு என் குழந்தை தேடி வந்த உன் கை காலை உடைச்சிருவேன். இது ஏன் கௌரி, உன் குழந்தை கிடையாது. நான் பெத்த பொண்ணு, புரியுதா? ஏய், நீ கூட வந்தவனா? அழைச்சிட்டு போ, சீக்கிரம் போ. என்னாச்சுமா? அம்மா, ஐயோ, அம்மா, இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா, அம்மா, ஐயோ. ஐயா, காஃபிங்க ஐயா. எனக்கு வேண்டாமா? காலையில டிஃபனும் சாப்பிடல, காஃபியாவது சாப்பிடுங்க ஐயா. எப்படி சாப்பிட முடியும் பஞ்சவரணம்? பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு போன மாதவி இன்னும் திரும்பி வர காணோம். என்னையும் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. பணத்தை வாங்கிக்கிட்டு செத்து போன குழந்தைய அவனால் எப்படிம்மா கொடுக்க முடியும்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாணிக்கங்கிட்ட அங்க என்ன நடந்தாலும் உடனே ஃபோன் பண்றான்னு சொல்லிருக்கிறேன். அவனை இதுவரை ஒரு தகவலும் சொல்லல. நிறுத்து நிறுத்து, கொஞ்சம் பாத்துக்கப்பா. ஐயா, 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 போன இடத்துல திடீர்னு வலிப்பு வந்து அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க ஐயா. என்னடா சொல்றேன்? மாதவி எங்க? வெளியில ஆட்டோல இருக்காங்க ஐயா. ஐயோ மாதவி, சொல்ல சொல்ல கேட்காம போனியம்மா. ஐயோ என்ன இப்போ? ஆண்டவா. அம்மா, மாதவி, என்னமாச்சு உங்களுக்கு? மாதவி, என்னாச்சும்மா? ஏண்டா எங்கடா போய் தொலைஞ்சீங்க? என்னாச்சுடா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? அம்மா, மாதவி, மாதவி, வாம்மா, பொண்ணு உள்ள வாம்மா. கொஞ்சம் வர்றேன். பார்த்து பார்த்துமா. என்னடா நடந்தது? இந்த கார்த்திக் பையன் ஏதாவது பேசினானா? ஏண்டா இப்படி மயங்கி கிடக்கா? உங்க மாப்பிள்ள அங்க பணத்தை வாங்க வர்றதுக்கு முன்னாலேயே அந்த கௌரி பொண்ணு அங்க வந்துருச்சுங்க ஐயா. கீதா கீதான்னு கூப்பிட்டா அது பயந்து ஓடிரும்னு நினைச்சுக்கிட்டு எதுவும் சொல்லாம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்
அவங்க வீட்டுல போய் என் கீதாவை கொடுன்னு கத்தி கலாட்டா பண்ணிட்டாங்க ஐயா. அப்போ திடீர்னு வலிப்பு வந்து மயங்கி விழுந்துட்டாங்க ஐயா. ஐயோ கடவுளே, ஏப்பா என்னை இப்படி சோதிக்கிற? ஒரு நாள் அந்த கௌரிய ரோட்ல பார்த்ததுக்கு தினம் என் பொண்ணு அங்க போய் நிக்க ஆரம்பிச்சிட்டாளே. இப்போ அவ வீடும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. இதுக்கு மேலேயே உண்மையை மறைச்சு என் மகளை எப்படி காப்பாத்த போறேனோ ஆண்டவா.